பொதுமக்களும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவரும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சற்று ஆர்ப்பாட்டம் 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 மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இது தேமுதிக ஆர்ப்பாட்டம் உயர்வை ஆர்ப்பாட்டம் மின்கட்டள உயர்வை வாபஸ் வாங்க மின்கட்டள உயர்வை வாபஸ் வாங்க தேமுதிக ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் மின்கட்டள உயர்வை வாபஸ் வாங்க மின்கட்டள உயர்வை வாபஸ் வாங்க தேமுதிக ஆர்ப்பாட்டம் அவர்களின் ஆணைக்கிணங்க நடைபெறும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இங்கே தலைமையேற்றிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் தழுவிய ஆர்ப்பாட்டம் தமிழக தழுவிய ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் மக்கள் மனதில் என்றும் வாழும் மக்கள் மனதில் என்றும் வாழும் கேப்டன் ஆசையுடன் ஆர்ப்பாட்டம் கேப்டன் ஆசையுடன் ஆர்ப்பாட்டம் தேமுதிக பொதுச் செயலாளர் தேமுதிக பொதுச் செயலாளர் அந்நியர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் அந்நியர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் மக்கள் தலையில் இடியாய் வீழ்ந்த மக்கள் தலையில் இடியாய் வீழ்ந்த மின் கட்டண உயர்வால் ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் அந்நியர் ஆணைக்கிணங்க ஆர்ப்பாட்டம் அந்நியர் ஆணைக்கிணங்க ஆர்ப்பாட்டம் தமிழகத்திற்கு தண்ணியை தந்திட தமிழக அரசு தமிழக அரசு பதிலை சொல்லு பதிலை சொல்லு பதிலை சொல்லு பதிலை சொல்லு எங்கள் அந்நியர் கேட்கின்றார் எங்கள் அந்நியர் கேட்கின்றார் கேப்டன் வழியில் கேட்கின்றார் கேப்டன் வழியில் கேட்கின்றார் கேப்டன் வழியில் கேட்கின்றார் கேப்டன் வழியில் கேட்கின்றார் ஆர்ப்பாட்டம் 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 தேமுதிக தண்ணீரை வாங்கி தந்து விட்டு அமெரிக்கா போங்க அண்ணாச்சி அமெரிக்கா போங்க அண்ணாச்சி முதலீட்டை ஈர்க்க அமெரிக்காவா முதலீட்டை ஈர்க்க அமெரிக்காவா முதலீட்டை ஈர்க்க அமெரிக்காவா முதலீட்டை ஈர்க்க அமெரிக்காவா உங்கள் முதலீடு செய்ய அமெரிக்காவா இல்ல முதலீடு செய்ய அமெரிக்காவா உங்கள் குடும்பத்தின் முதலீடு செய்ய அமெரிக்காவா குடும்பத்தின் முதலீடு செய்ய அமெரிக்காவா மக்கள் மன்றம் கேட்கின்றது மக்கள் மன்றம் கேட்கின்றது எங்கள் அந்நியர் கேட்கின்றார் எங்கள் அந்நியர் கேட்கின்றார் பதிலை சொல்லுங்க அண்ணாச்சி பதிலை சொல்லுங்க அண்ணாச்சி மின் கட்டணம் உயர்ந்த பின்பு மின் கட்டணம் உயர்ந்த பின்பு எங்கே வரும் முதலீடு எங்கே வரும் முதலீடு எப்படி வரும் முதலீடு எப்படி வரும் முதலீடு பதிலை சொல்லுங்க அண்ணாச்சி பதிலை சொல்லுங்க அண்ணாச்சி ஆர்ப்பாட்டம் 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 தேமுதிக ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் 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 அந்நிய தலைமையில் ஆர்ப்பாட்டம் அந்நிய தலைமையில் ஆர்ப்பாட்டம் 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 மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மக்கள் மனதில் என்றும் வாழும் மக்கள் மனதில் என்று வாழும் கேப்டன் ஆசையுடன் ஆர்ப்பாட்டம் கேப்டன் ஆசையுடன் ஆர்ப்பாட்டம் கரண்ட தொட்டா சாக்கடிக்கும் கரண்ட தொட்டா சாக்கடிக்கும் கரண்ட தொட்டா சாக்கடிக்கும் கரண்டை தொட்டா சாக்கடிக்கும் தமிழக அரசின் கரண்ட் பில்லை பார்த்தாலே தமிழக அரசின் கரண்ட் பில்லை பார்த்தாலே சாக்கடிக்குது 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 தமிழக அரசின் கரண்ட் பில்லை பார்த்தாலே தமிழக அரசு கரண்ட் பில்லை பார்த்தாலே மக்களுக்கு சாக்கடிக்குது சாக்கடிக்குது மக்களுக்கு சாக்கடிக்குது சாக்கடிக்குது கரண்டத்தான் காணோம் ஐயா கரண்டத்தான் காணோம் ஐயா கரண்ட் பில்லு மட்டும் எகிருதையா 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 கரண்ட் பில்லு மட்டும் எகிருதையா எகிருதையா கரண்ட் பில்லு மட்டும் எகிருதையா கவருக்கட்டு ஆட்சியிலே கவருக்கட்டு ஆட்சியிலே கரண்டத்தான் காணோமே கரண்டத்தான் காணோமே பில்லை மட்டும் வேண்டாம் இந்த விபரீத விளையாட்டு வேண்டாம் இந்த விபரீத விளையாட்டு எச்சரிக்கை செய்கின்றார் எச்சரிக்கை செய்கின்றார் எங்கள் அந்நியார் சொல்கின்றார் எங்கள் அந்நியார் சொல்கின்றார் எங்கள் அந்நியார் சொல்கின்றார் எங்கள் அந்நியார் சொல்கின்றார் முக ஸ்டாலின் அண்ணாச்சி முக ஸ்டாலின் அண்ணாச்சி காவிரி தண்ணீர் என்னாச்சு காவிரி தண்ணீர் என்னாச்சு கர்நாடக அரசை தட்டி கேட்க கர்நாடக அரசை தட்டி கேட்க என்று வாழும் மக்கள் மனதில் வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் தேமுதிக கண்டிக்கின்றோம் தேமுதிக கண்டிக்கின்றோம் புரட்சி செய்தோம்னாலே நம்முடைய ரேட்டுகளை இது பண்ணலாம். அதாவது மேனுவல் பவரை கொண்டு வந்தாலே மின்சார டிரான்ஸ்பாரத்தை இன்னைக்கு வச்சுக்கிட்டு நீங்க ஓட்டிக்கிட்டு கரண்ட் ஏறுது சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களே இந்த மின்சார கட்டணத்தை ஏழை எளிய மக்களை பாதிக்கும் வகையில்
கட்டணத்தை வந்து ஏன் ஏத்தாம உங்களால வந்து இது நடத்த முடியலையா? இல்ல அதை பத்தி என்னைக்கா மின் 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 தடை வேர்க்கல, மின் கட்டணமே வேர்க்குது மக்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ஆட்சியை தான் வந்து இன்னைக்கு நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து ரேஷன் கடையில பாருங்க, ரேஷன் கடையில வந்து பொருட்கள் கிடைக்குதா? எங்க தலைவர் ஒரு காலத்துல சொன்னாரு, ரேஷன் பொருள் வீடு தேடி வரும்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தாரு. சாத்தியமே இல்ல, அதெல்லாம் வந்து சாத்தியமே இல்ல. அப்படி பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோடி வந்து பீகார் அரசுக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஆனா இந்த தமிழக அரசுக்காக வந்து 1 ரூபாய் கூட ஒதுக்கவே இல்லை. அந்த பட்ஜெட் வந்த சமயமே நம்முடைய பொதுச் செயலாளர் அந்நியர் அவர்கள் எடுத்த உடனே அறிக்கை வெளியிட்டாங்க. இந்த பட்ஜெட் வந்து கண்ணீரும் கவலையுமா இருக்க பட்ஜெட். ஒரு கண்ணுக்கு பாலும் ஒரு கண்ணுக்கு வந்து சுண்ணாம்பு வச்சிருக்காங்க அப்படின்னு அந்நியர் எடுத்த உடனே ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சாங்க. இந்த மத்திய அரசுடைய பட்ஜெட் வந்து நம்முடைய தமிழக மக்களுக்கு முழுக்க ஏமாற்ற முடிய பட்சதாக அமைஞ்சிருக்கு. இதை வந்து நாங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வன்மையா கண்டிக்கிறோம். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், இது மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம். மக்கள் தலையில் விடிய விழுந்த மின்கட்ட உயர்வை வாபஸ் வாங்க. தேமுதிக ஆர்ப்பாட்டம், தண்ணீர் தடுக்க மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்த ஆர்ப்பாட்டம். காணவில்லை கண்டுபிடி ஆர்ப்பாட்டம், கண்டுபிடிக்க ஆர்ப்பாட்டம், தேமுதிக ஆர்ப்பாட்டம், மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க. சம்சார உயிர் போகும், தமிழ்நாடு மின்சார கட்டண உயிரும் ஆர்ப்பாட்டம். ஏறி போச்சு, குடிநீர் கட்டணம் ஏறி போச்சு. ஆர்ப்பாட்டம், 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 ஆர்ப்பாட்டம். கர்நாடக அரசை கண்டிக்கிறோம். தமிழ்நாடு வாபஸ் வாங்க. ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். எங்க கேப்டன் ஆட்சியில் ஆர்ப்பாட்டம். மக்கள் தலையில் இடியே விழுந்த மின்சார கட்ட உயிரால் ஆர்ப்பாட்டம். ஊர்களுக்கு தான் வேலை, இனிமேல் சட்னிகள் தான் ஆட்டணும். திராவிட மலை ஆட்சியில மின் கட்டணம் ஒவ்வொரு வருஷமும் ஏத்துறாங்க. பொருளுக்கெல்லாம் அம்பிக்கல் தான் இனிமேலுக்கு வேலை. கிரைண்டருக்கு மிக்சிக்கு இனிமேலுக்கு வேலை இல்லை. கிரைண்டருக்கு மிக்சிக்கு மாலை போட்டுச்சு. இனிமேலுக்கு உருளைக்கல்லுக்கும் மிக்சிக்கு வேலை, இது அம்பிக்கலுக்கு வேலை. நிலைமை இதுதான். அந்த ஸ்டாலின் ஆட்சி இருக்க இந்த நிலைமை பாருங்கள். பத்திரிகை நிருபர்களே, அதிகாரிகளை, இந்த நிலைமை பார்த்து அந்த ஆட்சி இறக்கிறதுக்கு நீங்க தான் உறுதுணையா இருக்கணும். பத்திரிகை நிருபர் தேமுதிக ஆர்ப்பாட்டம் மக்கள் மனதில் என்றும் வாழும். கேப்டன் நாசீர் ஆர்ப்பாட்டம் மக்கள் மனதில் என்றும் வாழும். தேமுதிக பொதுச் செயலாளர் மின்கட்டண உயர்வை வாபஸ் வாங்க. தேமுதிக ஆர்ப்பாட்டம் இல்லை, கண்டுபிடிக்க ஆர்ப்பாட்டம். வரும் முதலீடு தேமுதிக ஆர்ப்பாட்டம். இந்த கள்ளக்குறிச்சி மேட்டர்ல வந்து இங்க ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து 63 பேர் 70 பேர் பக்கம் உயிரிழந்தாங்க. இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் போய் அந்த மாவட்டத்தில் பார்க்காத யாருன்னா அது ஸ்டாலின் ஒரு ஆள் தான். இது வரைக்கும் போய் பார்க்கல. ஏன்னா மகனை கொடுத்தா, ஏடா மகன் கொண்டு போய் கொடுத்துட்டா போதுமா? ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் நீ ஏடா போய் பார்க்கல? நீ லண்டன் போற, அமெரிக்கா போ, எங்க நாசமா போ. ஆனா ஏன் அந்த 60-70 மக்கள் செத்ததுக்கு ஏன் நீ போல? அந்த மாவட்டத்துக்கு ஏன் போல? நீ யாருக்காவது போய் நீ ஆறுதல் சொன்னியா? சொல்லல. இப்பேற்பட்ட கேவலமான அரசியல் பண்ணிருக்க மு.க. ஸ்டாலின் அவர்களே, இது உங்களுக்கு நியாயமா? தப்பானது தானே. ஏன் உன் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கான்? உன் குடும்பத்தில் ஒருத்தர் செத்தா நீ போக மாட்டியா?
60-70 பேர் செத்துருக்கான். ஏன் நீ போல? இது தமிழ்நாடு மக்கள் இல்ல, இந்தியா மக்கள் முழுவதும் உன்னிப்பா கவனிக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் போயிட்டா போதுமா? சரி, உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன கொடுத்துருக்க? இளைஞரணி செயலாளர், அடுத்து விளையாட்டுத்துறை அமைச்சர் எல்லாம் கொடுத்துருக்க. அடுத்து என்ன? அவர் தான் துணை முதல்வரா? அவர் இருந்தா போதுமா? அப்ப நீ எதுக்கு மயில் இருக்கிற? நீ இருக்காத, நீ ராஜாவை பண்ணி அவனுக்கே கொடுத்துட்டு போயிட வேண்டியது. உங்க கூட்டாளி ஆட்சி தானே. நாங்க என்னைக்கு கர்நாடகாவில் வந்து தண்ணி வரலன்னு கேட்டாலையும் அது புரட்சி கலைஞர் காலத்துல இருந்து நெய்வேலியில் ஆரம்பிச்ச பிரச்சனை. நடிகர் சங்க தலைவராக இருக்கக்குள்ள நெய்வேலியில் ஆரம்பிச்ச பிரச்சனை. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், அன்னைக்கு கர்நாடகா வந்து கரண்டே கொடுக்காத போராட்டம் நடத்துறாரு தலைவர். இன்னைக்கு வரைக்கும் நாங்க கையில மைக்கில் எடுத்தாவே போராட்டம் ஆரம்பிச்சு தானா வனதேவதை வந்து தானா கொட்டுது. உன்னால தாங்கி குடிக்க முடியல, இப்ப திறந்து விடுற. இன்னைக்கு வந்து திறந்து விடுறாடா, அன்னைக்கு என்ன பண்ற? நாங்க கேட்கறோம், பசிக்காக கேட்கிறோம், குடிக்கிற தண்ணிக்காக கேட்கிறோம். ஆனா இன்னைக்கு செய்ய மாட்டேன்றீங்க. இன்னைக்கு வந்து தானா திறந்து விடுறீங்க. இது எந்த வகையில் நியாயம்? அதே மாதிரி இந்த மானங்கட்ட அரசியல், மானங்கட்ட தலைவர்கள், புரட்சி தலைவர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும், காமராஜர் பிறகு இன்னைக்கு எவ்வளவு ஒரு டேம் கட்டிருப்பானா? காமராஜர் பிறகு இன்னைக்கு எவ்வளவு வந்து தமிழ்நாட்டுக்குரிய வர தண்ணீரை தேக்கி வைக்கிறதுக்கு ஒரு திட்டங்கள் வகுத்திருப்பாங்க? யாரும் கிடையாது. திமுகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை, எம்ஜிஆர் இருந்தே இல்ல. ஜெயலலிதாவும் செய்யல, எம்ஜிஆரும் செய்யல, கலைஞரும் செய்யல. என்ன பண்ண முடியும்? நமக்கு வர தண்ணியாவது இப்போ 90 அடி வந்துருச்சு. 120 அடி தான் நம்முடைய டேமுடைய அளவு. இப்ப 90-95 அடி வந்துருச்சு. இதை என்ன பண்ண போறீங்க? நேரா கடல்ல கொண்டு போய் விடுறீங்க. இது வந்து அந்த பக்கத்து மாவட்டத்தில் இருக்க ஏரி குளங்களை நிரப்பினா இப்ப நமக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வர காவிரி தண்ணி மாதிரி உபரி நீரை வந்து நீங்க பயன்படுத்தணும். அதுக்கு ஒரு திட்டம் ஏதாவது இருக்கு அந்த அரசுக்கு? ஒண்ணுமே கிடையாது. செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையில்லாம அதெல்லாம் பட்டு போவாங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேமுதிக ஆர்ப்பாட்டம் மக்கள் மனதில் என்றும் வாழும். மக்கள் மனதில் என்றும் வாழும். தமிழ்நாட்டிலே நியாய விலைக்கு கடைக்கு போனால், நியாய விலை கடைக்கு போனால், பருப்பும் இல்லை, பாமாயிலும் இல்லை. வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க, மின் கட்டண உயர்வை வாபஸ் வாங்க. மக்கள் தலையில் சுமக்காதே, மின்சார துறையில் கடனை எல்லாம் மக்கள் தலையில் சுமக்காதே. சாதி மிரண்டால் காடு கொள்ளாதே, தமிழக விவசாயம் மிரண்டால் நாடு தாங்காது. காவேரி நீர்க்கதையா, சூரியன் ஆட்சியிலே பில்ல மட்டும் பார்த்தாக்கா தலையெல்லாம் கேப்டனுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற கழகத்தினுடைய நடுவர் மன்ற ஆணையை உடனடியாக அமல்படுத்து. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்து. ஒரு டிஎம்சி தண்ணீரை உடனடியாக திறந்துவிடு. வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே. காவேரி நீரை தர மறுக்கும் கர்நாடகம் என்ன தனிநாடா? வேண்டாம் இந்த விபரீத விளையாட்டு. எச்சரிக்கை செய்கிறார், எச்சரிக்கை செய்கிறார். எங்கள் அந்நியாய ஆர்ப்பாட்டம், 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 மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். கரண்ட் தொட்டா ஷாக் அடிக்கும், கரண்ட் தொட்டா ஷாக் அடிக்கும், கரண்ட் தொட்டா ஷாக் அடிக்கும். ஏழை மக்கள் இன்றளவும் பாமாயில் எப்பொழுது வரும், பாமாயிலை வாங்கி எண்ணெய்க்கு பதில், நல்லெண்ணெய்க்கு பதில், மல்லாட்ட எண்ணெய்க்கு பதில் அந்த அளவுக்கு விலை கொடுத்து வாங்க முடியாத மக்கள் பாமாயிலை பயன்படுத்தி சமையல் செய்து உண்ணுகின்றார்களே, அதை நிறுத்துவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வருகிறது? சிந்தித்து பார்க்க வேண்டும். மின்கட்டம் மக்களுக்காக போராடுறது சலிப்பா தான் இருக்குது. ஓட்டுக்கு பணம் வாங்கி கொண்டு ஊழல் பெருச்சாளிகளை, ஊழல் செய்கின்றவர்களை, இந்த நாட்டை சுரண்டுபவர்களை மீண்டும் மீண்டும் வெற்றி பெற வைக்கிற இந்த மக்களுக்காக போராடுவது சலிப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் போராடத்தான் வேண்டும் என்று புரட்சி கலைஞர் மறைந்தும் எங்களுக்கு உத்தரவிடுகிறார். உங்களுக்காக 21 வருடமாக இந்த இயக்கம் உழைத்துக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று நான் சொல்லவில்லை.
ஊழல் பெருச்சாளிகளை அடையாளம் காணும். இந்த மக்களை வாட்டி வதைக்கின்ற, மக்களை பற்றி கவலைப்படாத செல்வ சீமான்களாக வாழ்கின்ற ஸ்டாலின் குடும்பத்தை நினைத்து அவர்களுக்கு எதிராக வாக்களியுங்கள். ஊழல் செய்பவர்களுக்கு எதிராக வாக்களியுங்கள். பணத்திற்கு வாக்களிக்காதீர்கள். பணத்திற்கு வாக்களித்தால் உங்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேறாது. இதோ இருக்குது பாண்டிச்சேரி, இதோ இருக்குது பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில போடுற ரோடு 5 வருஷம் இருக்குது, இங்க போடுற ரோடு 5 மாசம் இருக்குதாயா? ஏன்? மக்கள் சிந்திக்க வேண்டாமா? ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன சொன்னார்? மாதாந்திர மின் கணக்கீட்டு முறையை நான் ஆட்சிக்கு வந்தவுடன் அமல்படுத்துவேன் என்று சொன்னார். சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? ஆட்சி வந்து எத்தனை மாதம் ஆகிறது? 41 மாதம் முடிந்து விட்டது. 8 கோடி தமிழ் மக்கள் வாழ்கின்ற இந்த தமிழ்நாட்டிலே நீ ஆட்சிக்கு வந்தவுடன் மாதாந்திர மின் கணக்கீட்டு முறையை அமல்படுத்துவேன் என்று சொன்னாயே, உன்னால் அமல்படுத்த முடியவில்லையே. நாங்கள் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சொன்னார்களா? மாதாந்திர மின் கணக்கீட்டு முறையை அமல்படுத்தாமல் தொடர்ந்து ஒரு முறை மின் கட்டணத்தை உயர்த்தினார், 2வது முறை மின் கட்டணத்தை உயர்த்தினார், இப்பொழுது 3வது முறையும் உயர்த்திருக்கிறார். ஏன் உயர்த்துகிறீர்கள் என்று வீதிக்கு வந்து மக்கள் போராடினார்களா? வீதிக்கு வந்து மக்கள் போராட வேண்டாமா? தமிழக விவசாயிகளுக்கு கர்நாடகம் காவிரியிலே தண்ணீரை தர மறுக்கிறது. தமிழகத்திலே இருக்கிற விவசாயிகள் அனைவரும் ஒன்றிணைந்து போக்குவரத்தை துண்டிக்கின்ற அளவுக்கு மறியல் போராட்டம் நடத்த வேண்டாமா? நம்முடைய தேவை, நம்முடைய உரிமையை பெற்றுத்தர நம்மை ஆளுகின்ற அரசு, அது மாநில அரசாக இருந்தாலும் மத்திய அரசாக இருந்தாலும், நம்மை ஆளுகின்றவர்கள் பணமே குறிக்கோள் என்று இருக்கின்ற பொழுது நம்முடைய தேவையை, நம்முடைய உரிமையை கேட்பதற்கு பெறுவதற்கு நாம் போராட வேண்டாமா? அந்த உணர்வுகள் ஒவ்வொரு தமிழனுக்கும் வர வேண்டாமா? தாய்மார்களுக்கு வர வேண்டாமா? விவசாயிகளுக்கு வர வேண்டாமா? இளைஞர்களுக்கு வர வேண்டாமா? தொழிலாளர்களுக்கு வர வேண்டாமா? அனைவருக்கும் வர வேண்டாமா? வர வேண்டுமா? இல்லை. ஏன் வரவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஒன்றுமில்லை. திமுக அரசு வந்து எந்த ஒரு பெரிய தொழிற்சாலையையும் இதுவரை கொண்டு வந்தது கிடையாது. நான் கூட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறப்ப பேசினேன். ஒரு பெரிய நகரம், பெருநகரம், இந்த விழுப்புரத்தை சுற்றி ஒரு 10-20 கிலோமீட்டர்ல ஒரு தொழிற்பேட்டை இல்லை. அந்த தொழிற்பேட்டையை உருவாக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்று பேசினேன். ஆனால் செவிடன் காதிலே ஊதிய சங்கு போன்றதான் எங்களை போன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசிய. இந்த விழுப்புரத்தை சுற்றி ஒரு தொழிற்சாலை இல்லை. இதோ இன்னைக்கு அணுகு சாலை இருக்கு, யாரு வேணாலும் மாற தட்டிக்கலாம். திருக்கோயிலூர் ரோட்ல போறீங்களே, அணுகு சாலை அந்த பக்கமும் இந்த பக்கம் அப்ரோச் ரோடு, அந்த ரோடு வருவதற்கு காரணமானவன் இந்த வெங்கடேசன் தான். சவால் விட்டு சொல்லுகிறேன். மத்திய அரசிலிருந்து மாநில சட்டமன்றத்திலே பேசி, மக்களை திரட்டி போராடி, சட்டமன்றத்திலே பலமுறை பேசி, மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி, அந்த மத்திய அரசு எனக்கு கடிதம் எழுதியது. அந்த அணுகு சாலை அமைக்க 5 கோடி ரூபாய் ஆகும். 5 கோடி ரூபாய் ஆகும். 2 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்க தயாராக இருக்கிறது. உங்களுடைய மாநில அரசு 2.5 கோடி ரூபாயை விடுவித்தால் அங்கே அப்ரோச் ரோடு போடலாம், கொண்டு வருகிறோம் என்று சொல்லி உத்தரவாதம் கொடுத்தது மத்திய அரசு. அந்த கடிதம் என்னிடத்தில் இருக்கிறது. அந்த கடிதத்தை கொண்டு போய் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் முன்பு சட்டமன்றத்திலே காட்டின பிறகுதான் இங்கே கண்டிப்பாக அணுகு சாலை வேண்டும் என்பதை அவர் என்று உணர்ந்தார். இப்பதான் வந்திருக்குது. இதற்கு பிள்ளையார் சுழி போட்டது நாங்கள் தான். பெரிய மாவட்டம், 7217 சதுர கிலோமீட்டர் கொண்ட இந்த மாவட்டத்தை 2ஆக பிரிக்க வேண்டும், கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று முதலாக போராடியது 2007 என்னுடைய தலைமையிலே கேப்டன் அவருடைய ஆணைப்படி இதே தேமுதிக. கிட்டத்தட்ட 50,000 குடும்பங்களுக்கு இந்த மாவட்டத்திலே ரேஷன் அட்டைகள் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி மக்கள் எங்களிடத்திலே கோரிக்கையை வைத்த போது இதே இடத்திலே ஒரு 5,000 பேரை திரட்டி இங்கே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி மீண்டும் அந்த ரேஷன் கார்டை கொடுப்பதற்கு தார்குச்சியை போன்று குத்தியது. அப்போதைய அந்த மாவட்ட ஆட்சியரை குத்தியது, அவருக்கு நிர்பந்தத்தை ஏற்படுத்தியது இதே தேமுதிக. இந்த மாவட்டத்திலே 17 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், 17 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களிலே 43 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு பணம் தராமல் நிலுவையில் இருந்தது. தலைவர் கேப்டன் அவர்கள் சொல்லி
இதே வெங்கடேசன் தலைமையிலே இந்த இடத்திலே 5000 விவசாயிகளை திரட்டி போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த 43 கோடி வந்தது. சலிச்சு போச்சுப்பா. எங்களுடைய தலையெழுத்து எங்களை அப்படி வளர்த்து விட்டு சென்று விட்டார் புரட்சி கலைஞர் கேப்டன். சலிப்பா இருக்கு, சோர்வா இருக்கு. ஒரு போராட்டம் நடத்துறோம், மின் கட்டணம் 8 கோடி தமிழ் மக்களுக்கும் பொருந்த 2 கோடி குடும்பங்களுக்கும் இது பொருந்தும். 2 கோடி குடும்பங்களுக்கும் இது பொருந்தும். 2 கோடி குடும்பங்களுக்கும் மின் கட்டணம் உயர்வுதான். எதற்கு? நமக்காக பாதுகாப்பு நிற்கிற காவல்துறைக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், டீ கடையில் நின்று வேடிக்கை பார்க்கறவங்களுக்கும், பஸ்ல போறவங்களுக்கும், 2 வீலர் போறவங்க, ஒட்டு மொத்தமா எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மின் கட்டண உயர்வு. எங்கே எதிர்ப்பு குரல்? எங்கே எதிர்ப்பு குரல்? எங்கே? நான் விக்கிரவாண்டில தான் ஒரு அம்மா சொல்றாங்க, இதெல்லாம் கொடுமை, இது கொடுமை. ஒரு யூடியூப்ல போய் பேட்டி எடுக்கிறாங்க, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். ஏம்மா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க கேக்குறாங்க. கேட்டுட்டு அந்த ஆள் என்ன பண்றாரு, ரிப்போர்ட்டர் உடனே சொல்றாரு, டாஸ்மாக்ல எல்லாம் போய் கள்ளக்குறிச்சியில் செத்துட்டாங்க. டாஸ்மாக்லயும் சாராயம் குடிச்சு இல்ல பிராண்டி குடிச்சு செத்துருவாங்க. ஆனா அதுல இருந்து உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே, அது எப்படிமா நீங்க பாக்குறீங்க? உங்க குடும்பத்துல 2 பேர் குடிச்சாக்கா மாசம் ஒரு 4000 5000 10000 போயிடுமே, 1000 ரூபாய் தராங்களே, நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டா அந்த அம்மா சொல்லுது, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, 1000 ரூபாய் வருது ஓட்டு போடுறோம். உண்மையா யூடியூப்ல போய் பாருங்க, எவ்வளவு ஒரு மோசமான நிலையிலே நம் தமிழகம் இருக்கிறது என்பதை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள்.